ஹாய், ஹலோ, வணக்கம். இது மாஸ்டர் பீஸ் ஸ்பீக். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் எம்.சி. ஜித்தனோட இயக்கத்துல நஸ்ரியா, பேசில் ஜோசப் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்ச ஒரு மலையாள த்ரில்லர் மூவி. நம்ம ஊர் தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆன சூக்ஷம தர்ஷினி. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம லைட்டா பார்க்கலாம். முதல்ல விமர்சனம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. மறக்காம இந்த சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த படத்தோட கதை என்னன்றத லைட்டா பார்க்கலாம். படத்தோட நம்ம கதாநாயகி நஸ்ரியா இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு அழகான குடும்பம், ஹஸ்பண்டு, குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியா ஒரு நெய்பர்ஹுட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க மைக்ரோ பயாலஜி படிச்சதுனாலேயே மத்தவங்கள விட ரொம்ப எல்லா விஷயத்திலயுமே வந்து ரொம்ப தோண்டி துருவி நுணுக்கமாக தான் எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. இவங்க இருக்கக்கூடிய அந்த நெய்பர்ஹுட்லயே 5, 6 வீடு இருந்தாலும் எல்லாத்துலயுமே இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே WhatsApp குரூப்லயும் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் இவங்களுக்கு தெரியாத அந்த சம்பவம் நடக்க வாய்ப்பே இல்ல. ஒரு கொசு கூட அந்த இடத்துக்கு வர முடியாது. அந்த அளவுக்கு வந்து இவங்க ரொம்ப கனெக்டட். அப்படி இருக்கக்கூடிய இந்த நெய்பர்ஹுட்ல புரிய வரக்கூடிய பெசில் ஜோசப் கூடி வராரு அவங்க அம்மாவோட. இப்ப எல்லாம் ஸ்மூத்தா தான் அந்த படத்தோட ஆரம்பத்துல போகுது. ஆனா ஒரு கட்டத்துல, இல்லையே இந்த பயப்புள்ள கிரிமினல் பயப்புள்ளவன் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பெசில் ஜோசப்ப சந்தேகப்படுறாங்க நஸ்ரியா. அவங்க அம்மாவ சரியா பார்த்துக்கிற மாரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. இந்த எண்ணமே அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு போறது மாரி, திடீர்னு பெசில் ஜோசஃப்போட அம்மா காணாம போறாங்க ஒரு தருணத்துல. இதனாலேயே ரைட்டு நம்ம நெனச்சது கரெக்ட்டு தான். இந்த பையப்புள்ளையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நசரியா வந்து களத்துல இறங்கி, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே இறங்கும்பொழுது, இதுக்கப்புறம் அவங்க மட்டும் இல்ல, ஆடியன்ஸ் ஆன நமக்கே வந்து ஒரு அடுத்தடுத்து நடக்க போற திருப்பங்கள் தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்த பொறுத்தவரைக்கும் சூப்பர்பான ரைட்டிங். எப்பவுமே மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரில ரைட்டிங் சூப்பரா இருக்கும். இது ஒரு சிறந்த எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். இந்த படத்த இயக்குனர் எம்.சி. ஜித்தன், லிபின் மற்றும் அதுல் ராமச்சந்திரன் சொல்லிட்டு 3 பேரு சேர்ந்து எழுதியிருக்காங்க. எம்.சி. ஜித்தன் இத இயக்கியிருக்காரு. எப்படி "திருஷ்யம்" படத்தோட கிளைமாக்ஸ்ல "அட பாவிங்களா!" அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு தோணும் பாத்தா, டெட் பாடிய கடைசியில மாத்தி விட்டாரு அப்படின்ற மாரி இருக்கும் பாத்தீங்களா? அந்த வாவ் மொமெண்ட்டா நமக்கு ஒரு ஜெர்க்கா குடுத்தாங்க பாத்தீங்களா? அதே மாரியான சம்பவம் தான் இந்த படத்தோட கிளைமாக்ஸும். ஆனா, இந்த படத்த பார்த்த முறையில 2023ல ஒரு தாய் ஆர்கனைமிஸ்டிங்கா வரக்கூடிய ஹோம் ஃபார் ரென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட எனக்கு கிளிம்ஸ் லைட்டா பார்த்த மாரி இருந்தது. அது கூட கம்ப்ளீட்டா வேற ஹாரர் மூவி. அது ஜானரே வேற. அது ஏன் அந்த படம் மாரி இருக்கு நான் சொல்றதுக்கு நீங்க அந்த படம் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து மைக்ரோ பயாலஜி முடிச்சுப்புட்டு, நார்மலா எந்த ஒரு விஷயத்த பார்த்தாலும், அதோடைய ஒரு படி பூதக்கண்ணிய பார்த்து பயங்கரமா நோட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்ட அந்த கதாபாத்திரம் இருக்கு பார்த்தீங்களா, நஸ்ரியா. அது ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம். அது ரொம்ப அட்டகாசமா ஃபில் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல. அதே மாதிரி பெசில் ஜோசப் வழக்கமா காமெடி படங்கள் அப்படிதான் ஃபீல் குட் மூவிஸ் தான் பார்த்துருக்கோம். ஆனா இந்த படத்துல அவர் கம்ப்ளீட்டா வேற ஒரு ஜானர குடுத்திருக்காரு. ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் வைஸா சூப்பரா பண்ணியிருக்காரு. ஆனா அந்த படத்துல முக்கியமான விஷயம் ரைட்டிங் மட்டும் தான். இந்த 2 கதாபாத்திரத்த தவிர சித்தார்த் பரதன், அகிலா பார்கவன், பூஜா மோகன்ராஜ் இவங்க எல்லாருமே சூப்பராவும் பண்ணியிருக்காங்க. அந்த கதாபாத்திரம் எல்லாமே அந்த ஆர்டிஸ்ட் அவங்க எடுத்த கதாபாத்திரம் எல்லாம் சூப்பரா ஃபுல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன்லயே தெரியுது. சரண் இந்த படத்துல தேவையான விஷயங்கள் என்னவோ, அந்த அட்மாஸ்பியர் கிரியேட் பண்றதுக்காக சினிமாட்டோகிராஃபில ஒரு ஆஸ்பிரன்ட்ல தேவையான விஷயங்கள பார்த்துக்கிட்டாரு. இன்னொரு பக்கம் கிறிஸ்டோ ஜேவியரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கா இருக்கட்டும், ம் அ பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இந்த படத்துல அப்படின்னு கேட்டா, த்ரில்லர் மூவிக்கு அதுதான் மெயின். ஸோ, அத வந்து இந்த படத்துல சிறப்பா செஞ்சிருக்காங்க. இந்த படத்த பொறுத்தவரைக்கும் டெக்னிக்கல் சைட்ல ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால, ஒரு சில சீரியஸான காட்சிகள்லாம் காமெடியா கன்வே பண்ணியிருக்காங்க. இன்ட்ரோல் பிளாக்க வந்து இவங்க ஓப்பன் பண்ணும்போது நமக்கு "டேய் அடப்பாவிங்களா! என்னடா இப்படி சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வல் பிளாக்லயே நமக்கு ஒரு வாவ் மொமெண்ட்ட கிளைமாக்ஸ் மாரி குடுத்துட்டு, கிளைமாக்ஸ்ல இன்னும் சூப்பர்பா குடுத்தாங்க பார்த்தீங்களா? அது இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ். "திருஷ்யம்" படம் பார்த்த மாரி ஃபீல் எனக்கு கண்டிப்பா இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி, இது ஸ்பாய்லரா கிடையாது. ஆனா ஸ்பாய்லர் தான். இந்த படத்துல எதெல்லாம் நீங்க பார்க்குறீங்களோ, அது எதுவுமே உண்மை கிடையாது. உங்களுக்கு என்ன புரியுதோ, அத வச்சு நீங்க இந்த படத்த பாருங்க. இதுக்கு மேல ரிவீல் பண்ண விரும்பல. அத சொல்லிட்டா நான் உங்களுக்கு கிளியர் கட் ஸ்பாயிலர் ஆயிடும். நீங்க பார்க்கறதுக்கு இன்ட்ரஸ்டிங் தோணாது. அந்த அளவுக்கு ஒரு கிளியரான படத்த சூப்பர்பா ரைட்டிங் பண்ணி, சூப்பரா குடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு புல் ஆஃப் பண்ண விதத்துல செம்மையா இருந்தது. ஆஹா! ஓஹோ! தான அந்த படத்துல எல்லாமே. எதுவுமே ட்ராப் மொமெண்ட் இல்லையா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட கதாபாத்திரத்த வந்து எஸ்டாபிளிஷ் பண்ண விதமும் சரி, கொஞ்சம் டைம் எடுத்திருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம். பொதுவா மலையாள சினிமால வந்து ஒரு சில அளவுக்கு ரைட்டிங் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஆனா, நமக்கு அத
கேரக்டர்ஸ எக்ஸிக்யூட் பண்ண விதத்தில அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அந்த ஸ்லோனஸ் கொஞ்சம் கண்டிப்பா இருக்கு. இது ஸ்லோ பர்னிங் திரில்லர் தான். இத மைண்ட்ல தெளிவா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு பக்கம் படத்தோட செகண்ட் ஹாஃப்ல இப்ப நான் சொன்ன கதை களத்தையும் தாண்டி, யார் யாரு கேரக்டர்ஸ் சந்தேக பார்வை விழுமோ, அவங்க எல்லாத்தையும் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமும் கூட, "ஏங்க இதுக்கப்புறம் கதை நகரிலே என்ன ஒரே இடத்திலேயே சுத்தி சுத்தி வருதே!" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட்டா ஒரு 15 நிமிஷத்துக்கு நமக்கு ஃபீல் வருது செகண்ட் ஹாஃப்லயே. இதுவும் இதே ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பா வரலாம். மொத்தமா இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது அடுத்த சேட்டன் சம்பவம் தான். சிமிலர் டூ திருஷ்யம். கதாபாத்திரத்தையும், கதை களத்தையும் ரொம்ப டென்ஷன பில்டப் பண்ற மாரி அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிட்டு, நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விதமா ஒரு வாவ் மொமெண்ட்ட குடுத்தாங்க பார்த்தீங்களா? நமக்கு தெறிக்க விட்ட படம்னு சொல்லலாம். ஸ்லோ பர்னிங் த்ரில்லர் மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்த இந்த படத்த கண்டிப்பா நீங்க பாருங்க. ஹைலி ரெக்கமெண்ட் மூவி. நீங்க தியேட்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இன்னும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். அடல்ட் கன்டென்ட் எதுவும் இந்த படத்துல இல்ல. தாராளமா ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படம் நம்ம ஊர் தியேட்டர்ஸ்ல இங்கிலீஷ் சப்டைட்டிலோட வந்திருக்கு. பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, சட்டு புட்டுன்னு பார்த்துட்டு முடிங்க. இதே மாரி ஒரு சூப்பரான மூவியோட, சூப்பரான ரிவ்யூவோட உங்கள சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரசன்னா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மாஸ்டர்பீஸ். பாய். ஐயோ, எனக்கு வேற வேலை இல்ல போடா.